பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. கௌரி, கௌதம், அம்மாடி கௌரி எங்க? டே கௌதம், இங்கதான் இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்கடா கையில புக்ஸையும் காணோம், விளையாட்டு சாமானையும் காணோம், அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல எங்களை படிக்கவோ விளையாடவோ விடுறீங்களா? திட்டாம தான் இருக்கீங்களா? நான் எப்பமா உங்களை திட்டினேன்? நீங்கண்ணா நீங்க இல்ல. அப்ப யாரு? நம்ம 3 பேரை தவிர இந்த வீட்ல வேற யார் இருக்காங்க? யாரு? ஓ, அம்மா உங்களை திட்டினாங்களா? அம்மா எப்பவாவது ஆசையா பாசமா பேசிருக்காங்களா? இன்னைக்கு காலையில நாங்க எவ்வளவு பாசமா பாய் மம்மி சொன்னோம். அதுக்கு அவங்க செவுத்த பார்த்து பாய் சொல்லிட்டு போன்னு சொன்னாங்களே, நீங்களும் தானே கூட இருந்தீங்க. ஏய், இன்னுமா நீங்க அத ஞாபகத்துல வச்சிருக்கீங்க? ஆமாப்பா, ஸ்கூல்ல போய் கூட இதையே தான் நினைச்சிட்டு இருந்தோம். படிக்க கூட முடியல இல்ல கௌதம்? ஆமா, அதுதான் அம்மா சாமி மாதிரின்னு நான் சொன்னேன் இல்லையா? சாமி யாரையாவது திட்டிருக்கா? அம்மா தினமும் திட்டுறாங்களே, அப்ப அம்மா சாமி இல்ல தானே? ராஜா, இல்ல வேண்டாம், அம்மா ஏன் எங்களை திட்டுறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். என்னப்பா இதுக்கெல்லாம் போய் நான் எப்படி என்னன்னு என்ன பதில் சொல்றது? அம்மா கோவமா இருக்கும்போது கோவமா பேசுறாங்க, சாந்தமா இருக்கும்போது சாந்தமா பேசுறாங்க. இதுக்கெல்லாம் போய் ஸ்கூல்ல படிக்க மாட்டேன்னோ வீட்டுல கோவமா இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா ஏன் எங்க மேல கோவமா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு நான் தான், அப்பா தான் காரணம். அப்பா நிறைய சம்பாதிக்கலன்னு அவளுக்கு என் மேல கோபம். இல்ல டாடி, முதல்ல நீங்க கான்ஸ்டபிளா இருந்தீங்க, கம்மியா சம்பாரிச்சீங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க. அப்பாவும் அம்மா திட்டுறாங்களே, அது ஏன் டாடி? அம்மாடி, இப்படி பதிலே சொல்ல முடியாத கேள்வியெல்லாம் கேட்டா எப்படிமா? இந்த சின்ன வயசுல உனக்கு இருக்கிற அறிவை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. நீ இந்த அறிவை படிக்கிறதுல செலவழிக்கணும். நீங்க 2 பேரும் யாரு என்ன சொன்னாலும் பேசினாலும் அதை காதல போட்டுக்காம நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். அதுதான் அப்பாவுக்கு சந்தோஷம். இப்போ நம்ம என்ன பண்றோம், நேஷனல் ஜியோகிராஃபில ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்கு, அதை போய் பார்க்கறோம். வாங்க 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 ஓடிங்க. பாப்பா ஓடு 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 ஓடு. பாத்தியா சகல, கோடீஸ்வரர் வீட்டு புள்ள மாதிரி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சுத்திட்டு தெரியறத? அதுக்காக அம்மனமா தெரிய சொல்றியா? மத்தவன் பார்வைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும், ஆனா நம்ம கவலை நமக்கு மட்டும் தானே தெரியும். பேச்ச நிப்பாட்டி நடந்து வா. அதெல்லாம் நடக்க முடியாது. அதுக்காக உன்னை தூக்கி சுமக்கணுமா? அங்க பாரு, ஃபேன்சி ஸ்டோரு, அங்க போய் ரிப்பன் வளவி கொண்ட ஊசி இதெல்லாம் வாங்கணுமா? சீச்சி, விக்கலான்ற. வாங்கினா தானே விற்க முடியும். டே, அங்க போய் வேலை கேட்கலான்னு சொல்றேன். நல்ல ஐடியாவா இருக்கே. சரி வா போலாம். ஒரு நிமிஷம் இரு. என்ன? டே சகல, ஒருவேளை கடைக்காரன் எனக்கு வேலை போட்டு கொடுத்தாலும் அடிக்கடி பொண்ணுங்க வந்து போற இடத்துல உனக்கு எப்படி வேலை போட்டு கொடுப்பான்? சகல, எனக்கே வேலை கொடுக்காத இடத்துல உனக்கு மட்டும் எப்படி வேலை கொடுப்பான்? ஏன் கொடுக்க மாட்டான்? நான் தான் போட்டு கொடுத்து வேட்டு வச்சிருவேனே. டேய், நமக்குள்ளே இப்படி போட்டு கொடுத்தா எப்படிடா? 2 பேருமே போய் வேலை கேட்போம், 2 பேருக்குமே வேலை கொடுப்பாங்கடா. வா போலாம். இரு, வழக்கமா போய் வேலை கேட்கற மாதிரி கேட்டா எவனுமே கொடுக்க மாட்டான். ஒரு புது விதமா அப்ரோச் பண்ணுவோம். எப்பறா? சூப்பர்ரா சகல. வாங்க வாங்க. வர்றேன். சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா சௌக்கியமா இருக்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கேன். ஐயா, என் பேர் கிட்டு, என் பேர் நட்டு. வணக்கம். நம்ம டி நகர்ல நகைக்கடை இருக்குல்ல, அங்கெல்லாம் தங்கத்துல நெக்லஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி உங்களோட கவரிங்ல ஏதாவது இருக்கா? எல்லாம் இருக்கியா? போலீஸ் இங்க இருக்கா? அதுதான் இல்ல. இதுக்கு தான் எல்லாம் இருக்குன்னு போய் சொல்லக்கூடாது. என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும்.
இவனுங்களை எங்கேயோ போலீஸ் வாண்டட் லிஸ்ட்ல பார்த்திருக்கேன். இவனுங்களை பார்த்தாலே திருடனுங்க மாதிரி தான் இருக்கு. எதுக்கும் சேஃப் சைடுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். டேய் தம்பி இங்க வா. ஐயா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்ற நமக்கு தான் வேற யாருக்கு கொன்றுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. பரவாயில்லைங்க, முதல்ல ஐட்டத்தை பாருங்க. ஓ ஐட்டம் உள்ள இருக்கா? அவர் இந்த ஐட்டத்தை சொன்னாரா? ஓஹோ சார் இது எவ்வளவு சார்? 5 ரூபா. சார் இது என்ன விலை சார்? 20 ரூபா சார். ஓஹோ இந்த கன்றாவி கூட என்ன விலை? சார் இந்த குடை எவ்வளவு? 15 ரூபா சார். அவ்வளவுதானா? 20 ரூபா சார். இந்த கூடை சார் இந்த கூடை 10 எவ்வளவு? ரூபா சார். இது என்ன விலை? இது எவ்வளவு? 15 ரூபா சார். ஏடா இதெல்லாம் என்னடா விலை? இது 20 ரூபா சார். சார் இந்த பால் இது மொத்தமா 12 ரூபா எவ்வளவு? இது என்னது இது? அவ்வளவுதான். இது 17 ரூபா சார். ஓஹோ இது எப்படி மொத்தமாவா தனித்தனியாவா? இது தனித்தனியா தான் சார் வரும். அவ்வளவுதானா? இது இந்த கொடை என்ன விலை? இது 50 ரூபா சார். கொடை 2 ரூபா சார். ஓ இது எப்படி? அங்க பாருங்க. ஆமா இதெல்லாம் சார். இல்ல இவ்வளவு கம்மியா இது இருக்கு. இது இது எவ்வளவு? 10 ரூபா சார். தேடி பிடிச்சு குப்பை போடுறதா? இது இங்க பாருங்க. இங்க பாருங்க. 15 ரூபா சார். சரி விடுங்க. அப்பாடா. ஒரு வழியா அந்த கடையில உள்ள எல்லா ஜாமானுடைய விலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எதுக்கு நாங்க கேட்டோம்னா வர்ற கஸ்டமருக்கு என்னென்ன பொருள் என்னென்ன விலைன்னு நாங்க சொல்லணும் இல்ல, அதுக்கு தான். சரி எங்களுக்கு எப்ப வேலை போட்டு தர்றீங்க? என்ன? வேலை போட்டு தரேன். டேய் தம்பி ஐயா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்னனே, என்னடாச்சு? இதோ வந்துகிட்டு இருக்காங்க ஐயா. என்னது வந்துகிட்டு இருக்காங்களா? வந்தா நாங்க ஓடிட்டோம்னு சொல்லுங்க. ஏய் வந்துடா. வந்துரு. தள்ளு, ஓடி, ஓடி. ஏன்டா நடக்கவே முடியாதுன்னு இப்படி ஓட வச்சிட்டியாடா? நான் என்ன பண்றது? ஃபேன்சி ஸ்டோர்காரன் வேலை தருவான்னு பார்த்தேன். அவன் போலீஸை கூப்பிட்டான். அப்புறம் ஓடாம என்ன பண்றது? எல்லாம் நீ கொடுத்த ஐடியா வேலை தான்டா. ஏன்டா வேலை கேட்க போனா வேலையை தான்டா கேட்கணும். அங்க இருக்கிற பொருள் என்ன விலை, கடை என்ன விலை, பொண்டாட்டி என்ன விலைன்னு கேட்டா அவனுக்கு கோவம் வராதா? சரி விடு, புதுசா ஒரு அப்ரோச் பண்ணலாமேன்னு பார்த்தேன். வேண்டாம் சாமி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ ஒரு ஐடியாவும் சொல்ல வேணாம், சும்மா இரு, அது போதும். சரி அடுத்து என்ன பண்ணலாம்? யாருக்கு தெரியும்? என்ன விக்கல்? அங்க பாரு. உனக்கு என்ன விக்கல்? அதே விக்கல் தான். ஏன் சகல அந்த காய்கறி கடைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு போய் வீட்டுல சமைக்கலாமா? தஞ்சாவூர் தாட்டையில வாங்கி அதுல போட்டு சாப்பிடுவோமா? ஏன்டா அப்படி சோத்து கலையிற? முதல்ல அந்த கடையில போய் வேலையை கேட்போம், அதுக்கப்புறம் சாப்பிடலாமா? சரி விடு 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 விடு. அங்க போயாவது வாயை திறக்காம இருக்கணுமே. ஐயோ ஐயோ. டேய், 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 டேய். அங்க போய் நின்னு வாயை திறந்து ஏதாவது ஏடா கூடமா பேசுன உன்னை அப்படியே கொலை பண்ணி போட்டு வச்சாங்க. அது எப்படி? டீ ஸ்டால் போர்டு வச்சிருக்கான், காய்கறி வியாபாரம் பண்றான். இத பத்தி கேட்கல நீ ஊமை நினைச்சிட மாட்டானா? அவன் கடை அவன் போர்டு வச்சு தொலைச்சிட்டு போறான்டா. அதுக்காக பேசாம இருக்கணுமா? செருப்பாலி அடிப்பேன், வாயை மூட்டு சும்மா நில்லு. ஐயா ஐயா, பிச்சை எல்லாம் போடுறதுல அப்புறமா குட் பாலிசி. வாயை மூடுறா. ஐயா நாங்க பிச்சை கேட்கவில்லை ஐயா, முதல்ல உங்க வதன பிம்பத்தை காட்டுங்க. அதெல்லாம் விக்கிறது இல்லப்பா. இந்த முகரை யார் விலை கொடுத்து வாங்க? டேய் உன்னை பேச வேணான்னு. சரி 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 சரி. ஐயா நீங்க தான் ஓனருங்களா ஐயா? ஆமா. உங்க கடையில எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க? ஐயோ வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குறானே. அது கேக்குறீங்க? நீங்க லேபர் ஆபீசரா? ஐயோ நாங்க லேபர் ஆபீஸ் இல்ல சார், உங்ககிட்ட வேலை கேட்கலான்னு வந்திருக்கோம் சார். சார் அப்படி முறைச்சு பார்க்காதீங்க சார், நாங்க உண்மையிலுமே நல்லவங்க சார். நீங்க ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு உண்மையா இருப்போம் சார். நல்ல பசங்களா இருக்காங்களே, யூஸ் பண்ணிக்கலாமே. சரி வேலைதாரே, கிடைச்சிடும். முன் அனுபவம் ஏதாவது இருக்கா? இருக்கு, ஆனா இந்த தொழில் இல்ல, வேற தொழில். ஐயோ வேற தொழிலா? என்னடா ஊமை ஆயிட்டியா? நாதாரி, நாதாரி, நாதாரி. ஐயா நாங்க ஏற்கனவே கொள்ளை அடிச்சிருக்கோம், ஜெயிலுக்கு போயிருக்கோம், பிட் பாக்கெட்லாம் அடிச்சிருக்கோம் ஐயா. பாத்தியா என்னமோ என்னை பேசக்கூடாதுன்னு சொன்ன. சாரிடா. நம்ம தொழில் தான் அவர் இதுக்கு முன்னாடி பாத்துருக்காரு. முதல்ல கசாப் கல்ல இருந்திருக்காரு, இப்ப காய்கறி கல்ல இருக்காரு. இல்ல தம்பி, இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி உங்களுக்கு எங்க வேலை வேணும்னா எடைய கம்மியா போட தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு, இந்த அழுகி போன காய்கறிகள்லாம் நல்ல காய்கறிகள்னு பொய் சொல்லி விற்க தெரியணும். அடாடாடாடாடாடாடா அண்ணே, இதவே நாங்க ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். டேய் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருடா. ஐயா பெரியவரே, கொஞ்ச நாளைக்கு முன்னால நாங்களும் இதே மாதிரி கேவலமான தொழிலெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்ப எல்லாம் மனசு திருந்தி நேர்மையா உண்மையா வாழணும்னு ஆசைப்படுறோம். ஏன் இதுக்கும் சிரிக்கிறாரு? ஒருவேளை குமரிபுத்து தம்பியா இருப்பாரோ? நீங்க சொல்ற மாதிரி வாழ்றது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அப்படியே நீங்க உண்மையா வாழ்ந்தாலும் நேர்மையா இருந்தாலும் உலகம் உங்களை என்ன சொல்ல தெரியுமா? பைத்தியக்கார பயிலுக, பொழைக்க தெரியாதவன் சொல்லும். இந்த பாருங்க, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இனிமே நாங்க உண்மையா நேர்மையா உழைச்சுதான் வாழ போறோம். ஆமா, சத்தியமேவ ஜெயத்தே. அப்ப உங்களுக்கு வேலை கிடையாது. நீ வேலை கொடுத்தாலும் நாங்க செய்ய மாட்டோம். பட்டினி கிடந்தா பத்தம் பறந்து போயிடும் நீ தம்பி. ரொம்ப பேசின கடை இருக்காது, பறந்துரும், ஜாக்கிரதை. வட 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 வட. வர 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 வர
இந்த பயிர்களை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க. யாராவே நல்லவன். இவர் என்ன யோசிக்கிறாரு? என்ன யோசிச்சா என்ன? எனக்கும் மூசாவுக்கும் எந்த வில்லங்கமும் பண்ணாம இருந்தா சரி. ஆனா இப்ப யோசிச்சு என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆயிஷா, ஆயிஷா, ஏன் இப்படி கத்துறீங்க? நான் கூப்பிடுறது உள்ள கத்துற மாதிரி தெரியுதா? சரி, விஷயத்துக்கு வாங்க. உன் மருமக எங்க? இத கேக்கத்தான் கூப்பிட்டீங்களா? ராணி ராணின்னு கூப்பிடுங்க, வந்து நிக்க போறா. ஏன் என்ன கூப்பிட்டீங்க? இவர் தான் கூப்பிட்டாரு. உங்க குரல் தான் எனக்கு கேட்டுச்சு. அடாடாடா, இது ஒரு பிரச்சனையா? வேற என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கிறதா இப்ப பிரச்சனையே. இவ்வளவுதானா? நானா சண்டைக்கு போக மாட்டேன். அப்போ நான் சண்டைக்கு வரேனா? நான் அப்படி சொன்னேனா? சொல்லித்தான் பாரு. அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? அடச்சி, நிறுத்துங்க. ஏமா சண்டை போட வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு சண்டையா? நீங்க எப்பதான் திருந்த போறீங்க? இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் தானே வரும். நமக்கு இருக்கிறத ஒரே ஒரு பேர பையன், அதுக்கு 4 நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுப்போம். அதுவும் நாளைக்கு நல்லா இருக்கட்டும்ங்கிற எண்ணம் என்னைக்காவது உங்க 2 பேருக்கு இருக்குதா? இந்த பாரு, இது யாரு? என் மருமக. இது யாரு? என் மாமியார். உங்களுக்குள்ள இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கொஞ்சமாவது இருக்குதா? நான் விட்டு கொடுத்தா உங்க கிரீடம் தலையில இருந்து சாஞ்சிருமா? போங்க, எப்படியாவது போங்க, எக்கடாவது கட்டு போங்க. மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இனிமே நீங்க சொன்ன மாதிரி அத்தை என்ன சொன்னாலும் நான் சண்டையே போட மாட்டேன். ஹாய் ஜாலி, இனிமே என் கூட சண்டையே போட மாட்டா. என்ன பண்ணனாலும் திட்டலாம். என்னங்க, இவ என் கூட சண்டை போடுவாளான்னு பார்த்தேன், சண்டையே போட மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாராணி, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சமையல் பண்ணலாம். சரிங்க, போங்க. இது இப்படியா நீடிக்குமான்னு பாப்போம். நான் இருக்கிற வரைக்கும் இதை நீடிக்க விட மாட்டேன். அத்தை, நீங்க காய்கறி எல்லாம் நறுக்குங்க, நான் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரி ராணி. ஐயோ அத்தை, அத்தை சாரி அத்தை, தெரியாம பட்டுருச்சு. அது பரவாயில்ல, தெரியாம தானே கொட்டுச்சு. நான் ஹால்ல போய் காய்கறி நறுக்கிறேன், நீ இதெல்லாம் எடுத்து வை. சரிங்க அத்தை. என்ன இது? ரியாக்ஷனே இல்லையே. விடக்கூடாது. என்னாச்சு அத்தை? எட்டி உதச்சுட்டு என்னாச்சு நான் கேக்குறேன். நான் உதைச்சனா? பின்ன என்னடி, உங்க அப்பா தான் வந்து உதச்சான். இப்ப எதுக்கு எங்க அப்பா இழுக்கிறீங்க? ஏண்டி ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? பின்ன உங்கள மாதிரி ரோஷ கட்ட குடும்பத்திலே பிறந்திருக்கேன். எங்க குடும்பம் ரோஷம் கட்ட குடும்பமா? ஆமா. என்னடி ஆமா நாமா? என்ன நினைச்சிட்ட? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் போகுது பாப்பராச்ச பார்த்தா என்னடி நினைச்ச அடியாய், அவதான் அடங்க மாட்டா, நீயா அடங்கடி. போடி போடி. அவளை கூட்டிட்டு போ, அவளை கூட்டிட்டு போ. திமிரு. அப்பா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. விடு ஜூட். கௌதம் போதும்டா, விடுறா. என்ன போதும்? எதை விடணும்? நடந்ததெல்லாம் நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த கௌரி. என்ன தப்பு பண்ணோம்? அம்மா எதுக்கு நம்மள திட்டினாங்க? நம்மள சுமந்து பெற்றாங்களா, வேற யாராவது சுமையா இருக்குன்னு கொடுத்துட்டு போனாங்களா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் கூட வேதனையே இல்லாம பேசாத கௌரி. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் அவங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. காலையில ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடுறாங்க, மத்தியானம் லஞ்சு கொண்டு வந்து ஊட்டி விடுறாங்க, இன்னும் என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா நம்ம அம்மா இதெல்லாம் ஒரு நாளாச்சும் செஞ்சிருக்காங்களா? இல்ல செய்யணும்னு யோசிச்சிருப்பாங்களா? டேய், ஏற்கனவே நான் இப்படி எல்லாம் அம்மா பாசமா இருக்க மாட்டாங்களான்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அதையே நீ ஞாபகப்படுத்தி என்ன அழ வைக்காத. சரி, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க?
அப்பா கிட்ட கேட்டாலும் எதுவுமே சொல்லாம பேச்ச மாத்துறாரு. இல்ல மழுப்பல பதில் சொல்றாரு. எவ்வளவு வெறுப்பா இருக்கு தெரியுமா? கௌரி, பேசாம ஏழையா இருந்தாலும் பாசமா இருக்கிற அம்மா வயிற்றிலே பிறந்திருக்கலாம்ல. வந்து பிறந்துட்டோம், இனிமே மாத்தவா முடியும்? ஆனா அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? அவங்க மாறவே மாட்டாங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கௌரி? மூசா இருக்கானே, கூப்பிட்டு கேப்போம். வெரி குட். சரி சரி, மூசாவை கூப்பிடலாம். மூசாவா 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 கௌதம், கௌரி, மூசா, என்ன பார்த்த சந்தோஷத்தை விட உங்க 2 பேர் முகத்திலயும் ஏதோ ஒரு வருத்தம் தெரியுதே. இதை கண்டுபிடிச்ச நீயே அதையும் கண்டுபிடி பாப்போம். என்ன அம்மா திட்டிருப்பாங்க. ஆமா மூசா, நாங்க எந்த தப்புமே பண்ணாம வழக்கம் போல அம்மா எங்களை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் மூசா அம்மா இப்படி இருக்காங்க? அவங்க மாறவே மாட்டாங்களா? மாறுவாங்க. அவங்கள உங்க மேல பாசமா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. எங்க கையில இருக்கா? என்ன சொல்ற மூசா? அம்மா உங்க மேல பாசமா இல்லைன்னு இவ்வளவு வருத்தப்படுற நீங்க எப்பயாவது அம்மா மேல பாசமா இருந்திருக்கீங்களா? எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பான்னு நீங்க உங்க அப்பா பின்னாடி தானே ஓடிட்டு இருக்கீங்க. அப்பா தான் குளிப்பாட்டி விடணும், அப்பா தான் டிஃபன் ஊட்டி விடணும், அப்பா தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும், அப்பா தான் ஹோம்வொர்க் சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாமே அப்பான்னா அம்மா என்ன சும்மாவா? அதனாலதான் அவங்க மேல நீங்க காட்டாத பாசத்தை எல்லாம் அவங்க கோபமா உங்க மேல காட்டுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? டேய் கௌதம், இவ என்னடா பழிய நம்ம மேல போடுறான்? நியாயத்தை சொன்னா ஏன் கௌரி இப்படி பழிகளின்னு பேசுற? சரி, யார் மேல தப்பு இருந்தாலும் நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். லீவ் இட். இப்ப நாங்க என்ன செய்யணும்? அப்படி வா வழுக்கி. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியலையே. உனக்கு கௌதம்? நான் சொல்றேன். நாளைக்கு அன்னையர் தினம், மதர்ஸ் டே. உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாக்களும் தங்களுடைய பிள்ளைங்க காட்டுற ஸ்பெஷல் அன்புல பூரிச்சு போற நாள். நாங்க எப்படி அம்மாக்கு அன்பை காட்டுறது மூசா? அதையும் நானே சொல்றேன். கிட்ட வாங்க.